பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் திரு ராகவராஜ். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களை சந்திச்சதுல, நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் குழந்தை அப்படின்றது பெண் குழந்தையாக இருந்தா நல்லதா இல்ல ஆண் குழந்தையாக இருந்தா நல்லதா? முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் நல்லதா, ஆண் குழந்தையாக இருந்தால் நல்லதா? உங்களுடைய வினாவிலே நீங்க முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் நல்லதா அப்படின்னு தான் வினவுறீங்க. நீங்க பெண் என்பதால இருக்கலாம், நல்ல விஷயம். ஆனா மக்கள் ஆண் குழந்தை விரும்புறாங்க, நடைமுறையில் அப்படி இருக்கிறது, இயல்பா அப்படி இருக்குதுன்னு சொல்றீங்க. இதற்கு பிறகு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. குழந்தை பிறப்பு தாமதமாகிறது அப்படிங்கிற பிரச்சனை. அதற்கு முந்தி அந்த காலத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் குழந்தை பிறப்பு நமக்கு கடவுள் செயல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சமூகத்துல சாதாரணமா எதை கடவுள் செயல்னு சொல்றோம்னா, நம்மால் முடியாததே கடவுள் செயல்னு சொல்லுவோம். சமூகத்தால் எது சமூகத்தால்னா சமூகத்தின் ஒட்டுமொத்த அறிவால் முடியாதது. 1903 இதுல மனிதன் காற்றில் பறந்தான், விமானம் உருவாக்கி பறந்தான். கப்பலில் பயணம் செய்வது, கடலில் பயணம் செய்வது, கடலை ஆதிக்கம் செலுத்துவதுங்கிற 3000 வருஷமாகவே இருக்குது. அப்ப அது 3500 வருஷமாகவே கப்பல் பயணம் இருக்கிறது. கப்பல்ல மிக அதிக அளவு 30-40 டன் பொருட்கள் வணிகத்துக்காக கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் மனிதனால் பறக்க முடியுமா அப்படின்னு 1850 கேட்டிருந்தா முடியாதுன்னு தான் ரொம்ப பேர் சொல்லியிருப்பாங்க. கடவுள் அதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லைன்னு இருப்பாங்க. ஆனா 1903 ரைட் சகோதரர்கள் பறந்தார்கள். அதுக்கப்புறம் கடவுள் அப்ப அது கடவுள்கிட்ட அந்த விஷயத்தை எடுத்துட்டோம். அப்படி ஒவ்வொரு விஷயமா மனித குலம் வளர்ச்சி அடைய அது விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் வளர்ச்சி அடைய மனித குலம் மேலும் வளர கடவுள்கிட்ட பல போர்ட்போலியோ பல விஷயங்களை வாங்கிடுறோம். அது உனக்கு இல்லை, நீ அதை மட்டும் பார்த்துக்க கடவுள்ன்ட்டு. அப்ப இது குழந்தை பிறப்பு எப்படி நடக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞானம் வளரணும், மருத்துவ விஞ்ஞானம் வளரணும். அப்படி வளரும்போது அதனுடைய புதிர்கள்னு தெரியாத வரைக்கும் அது புதிர், தெரிந்த பிறகு மனித குலத்தின் அறிவாயிருது. அப்ப அது இல்லாத வரைக்கும், அது வளராத வரைக்கும் அது கடவுள் செயலாக இருந்தது. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு துல்லியமாக தெரிகிறது, இப்படித்தான் அந்த உறவின் மூலமாக இப்படி கருவுறுதல், அந்த இது எப்படி கருத்தரித்தல், அதன் மூலமாக குழந்தை எப்படி உருவாகிறது விஞ்ஞானம் பூர்வமாக தெளிவாக தெரிந்த பிறகு அது கடவுள் செயல் அப்படின்னு இப்ப யாரும் சொல்றது இல்லை. ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது, கருவுறுதல் மையம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊர்லயும் பெரிய ஊர்லயும் இருக்குது. அந்த அளவுக்கு இப்ப இது கடவுள் செயல் அல்ல அப்படின்னு ஆயிடுச்சு. அதற்கு அப்புறம் இப்ப குழந்தை பிறப்பது கடவுள் செயல் அல்ல. ஆனால் அது குழந்தை என்ன குழந்தையாக இருக்கும்? முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்குமா, பெண் குழந்தையாக இருக்குமா? அது கடவுள் செயல் இருக்கு. இப்ப அதுவும் கடவுள் செயல் இல்லை என்று ஒரு விஞ்ஞான வளர்ச்சி காட்டும். ஆனா சமூகத்தில் நாம் பார்த்தோம்னா, நீங்க சொல்றீங்க முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தா நல்லதுன்னு சொல்றது, இப்ப மக்கள்கிட்ட அது இருக்கு. ஆனா பொதுவாகவே அதிகமாக ஆண் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கருத்து இருக்குது. அது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் அந்த கருத்து வலுவாக இருந்தது. அதற்கு காரணம் சமூக அமைப்பு அப்படி. அதுதான் நம்ம சொல்றோம், உலகம் முழுக்க சொல்றோம் ஆணாதிக்க சமூகம்னு சொல்றோம். சமூகத்தில், மனித சமூகத்தில், மனித இனத்தில் ஆண் என்பவன் கொஞ்சம் மேல். அதாவது இது வர்க்கங்கள் கடந்தது. அது முதலாளி வர்க்கத்துல மட்டுமில்ல, பண்ணையார் வர்க்கத்துல மட்டுமல்ல, உழைக்கும் மக்களிடையே ஆண் என்பவன் மேலானவன், பெண் என்பவளுக்கு கீழே, அப்படித்தான் இருந்தது எல்லா வர்க்கத்திலையும். முதலாளி வர்க்கத்திலையும் முதலாளியை விட முதலாளி அம்மா கொஞ்சம் கீழே, அப்படித்தான் இருந்தது. பண்ணையாரை விட பண்ணையார் வீட்டு அம்மா கொஞ்சம் கீழே, அப்படி இருந்தது. அதே மாதிரி தொழிலாளிகள்லையும் இப்படி இருந்தது. அப்ப பெண் இனமே அவருக்காக போராடுறாங்க, பல்வேறு போராட்டங்கள், அதெல்லாம் சும்மா வரல. பிரிட்டன்ல எல்லோருக்கும் வாக்குரிமை. இந்தியாவில் அது ஒரு நல்ல விஷயம். 51-52 ஆண்டுகள்ல தேர்தல் நடக்குது, முதல் தேர்தல். அப்பொழுதே இங்க 21 வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை, யூனிவர்சல் பிராங்கைஸ்னு அதை சொல்றாங்க. அனைவருக்கும் வாக்குரிமை, 21 வயது வேணும், அவ்வளவுதான், ஆண் பெண் எல்லோருக்கும். பிரிட்டன்ல அப்படி இல்லை. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத காலகட்டம் இருந்தது. ரொம்ப போராடி தான் பிரிட்டன்ல பெண்களுக்கு வாக்குரிமை வாங்கினாங்க. அப்ப இது ஆணாதிக்க சமூகம் என்பதால் அன்னைக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்ப இந்த சமூகத்தில் ஆண் தான் உற்பத்தி சார்ந்த பணிகளில் ஈடுபடுகிறான். உற்பத்தி, வணிகம், இந்த ரெண்டு சார்ந்த இதுல பணிகளில் ஈடுபடுவது ஆண்.
பெண்ணுக்கு வீட்டு வேலை மட்டும் இருந்தது. இத்தனைக்கும் பெண்ணுடைய வரலாற்றில் பார்த்தால், மனிதகுல வரலாற்றில் பார்த்தால், மனிதகுல வளர்ச்சியின் வரலாற்றில் பார்த்தால் பெண்ணினுடைய ரோல், அந்த பங்களிப்பு என்பது குறைந்ததல்ல. விவசாயத்தை கண்டுபிடிக்கிறதே பெண்கள் தான் சொல்றாங்க. வேட்டை ஆண்களுடைய வேலையாக இருந்தது. விவசாயம் என்பது பெண்கள் தான் கண்டுபிடித்தார்கள். இப்போ ரொம்ப காலம் அது பெண்களுடைய வேலையாக இருந்ததுன்னு தான் சொல்றாங்க. அப்ப அதனால இப்போதைய சமூகத்தில் இப்போ ஒரு 2000 வருஷமாக உலகம் முழுக்கவே எல்லா சமூகங்கள்லையும், எல்லா நாடுகள்லையும், எல்லா மொழி பேசுகின்ற இடத்துலையும் அந்த ஆண் தான் அந்த சமூக தொழிலை கையில் வைத்திருக்கிறான், வணிகத்தை கையில் வைத்திருக்கிறான். அதனால் அது ஆணாதிக்க சமூகமா இருக்குது. அதனால் இயல்பாகவே சமூகம் ஆண் குழந்தை, சமூகம் சொன்னா பெண்களுமே, ஒவ்வொரு பெண்ணுமே தனக்கு ஆண் குழந்தை அதிகமாக வேண்டும் அல்லது முதல் குழந்தையாக இருக்க வேண்டும். அது ஆண்கள் மட்டும் விரும்பல, பெண்களுமே விரும்புகிறாங்க. சமூகத்தின் விருப்பமாக இருக்கிறது, சமூகத்தின் பொது கருத்தாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஜோதிட ரீதியா பார்த்தா எது நல்லது அப்படிங்கிறது அல்ல, எல்லாம் ஒன்றுதான். இப்போது 2 குழந்தைகளுக்கு மேல் யாருமே இல்லை. இப்ப ஒரு காலத்துல நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சொல்றேன், அவருக்கு அதிகமா குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொன்னா எத்தனை குழந்தைகள் இருக்கும் தெரியுமா? 5. அதிகமா இல்லை என்று சொன்னால் 5, அதிகம் என்று சொன்னால் குறைஞ்சது 9. அதிகம்னா 9 குழந்தைகள், அதிகமா குழந்தைகள் இல்லைன்னா 5 குழந்தைகள். அப்ப சராசரியா 6, 7 இப்படி இருந்தது. இன்னைக்கு ஒருத்தருக்கு அதிக குழந்தைகள் எத்தனை? 3. இன்னைக்கு 3 குழந்தைகள் அதிக குழந்தைகள்ங்கிற எண்ணிக்கை ஆகி போச்சு. அப்ப இன்னைக்கு எல்லோருமே விரும்புவது 2 குழந்தைகள். அதான் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையினர் விரும்புவது 2 குழந்தைகள் விரும்புறாங்க. சிலர் அதுவே விரும்பல, ஒரே ஒரு குழந்தை போதும். அப்படி ஒரு குழந்தை வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஆண் குழந்தை இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா 2 குழந்தை வேண்டும்னு நினைக்கிறவங்க ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1ன்னு நினைக்கிறாங்க. மிகச்சிலர் தான். நீங்க உங்க வட்டத்திலே பாருங்க, எல்லோருமே நம்ம வட்டத்துல பார்ப்போம். நமக்கு தெரிந்த ஒரு 50 பேர் நமக்கு தெரியும், நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருமே கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் உள்ளவங்க தான். 2 குழந்தைகள் உள்ள குடும்பம் தான். ஒரு குழந்தை, அதுல 10 பேருக்கு ஒரு குழந்தை இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு 100ல் ஒருவர் தான் 3வது குழந்தை பெற்றுக்கொள்கிறார் இன்னைக்கு குடும்பத்துல. அப்படிதான் நாம பார்க்கிறோம். அப்ப இதுல இன்னைக்கு, ஆனா இது மட்டுமல்ல நிலைமை. நாம இதை மட்டுமே பார்த்து சமூகம் இப்படித்தான் இருக்குன்னு இன்னைக்கு புதிய போக்கு வந்துகிட்டு இருக்குது. அது கல்வி. அப்ப சமூகம், ஒட்டுமொத்த சமூகம் வளர்ச்சி அடைந்து சமூகம் செய்திகளும் இப்ப ஜப்பான்ல இப்படி நடக்குது, அமெரிக்காவில் இப்படி நடக்குது, கனடாவில் இப்படி நடக்குது, பிரிட்டன்ல இப்படி நடக்குது என்று வருகின்ற செய்தியே மனிதர்களை மாற்றும் அல்லவா? என்னுடைய சிந்தனையை மாற்றும் இல்லையா? மக்களுடைய சிந்தனையை அது மாற்றுகிறது. அப்ப சிந்தனையை மாற்றும் போது பண்பாடு, பழக்க வழக்கம் எல்லாமே மாறுது. இந்த மாற்றம் ஒரே நாள்ல, ஒரே மாதத்துல தெரியாது. இந்த மாற்றம் வெளியே தெரிவதற்கு ஒரு 20 வருஷம், 30 வருஷம் ஆகும். அந்த மாற்றம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போது ஆண் குழந்தை என்ன, பெண் குழந்தை என்ன, எல்லாம் ஒன்றுதானே, இந்த கருத்து நிறைய பேர்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு 10-15 வருஷமாகவே இந்த கருத்து, எல்லா குழந்தையும் ஒண்ணுதானே அப்படி சொல்லுகின்ற கருத்து. ஏன்னா இன்னைக்கு எல்லோரும் எல்லா கல்வியும் இருக்கிறார்கள். விண்வெளிக்கு பயணம் போவதுன்னா விண்வெளியில அந்த விண்கலத்துல போறது, விண்ல இருந்து பல மாதங்கள் ஆய்வு செய்வது, அதே பெண்கள் செய்யறாங்க. அப்ப அந்த சமூகத்தின் கருத்தே மாறுது. பெண்கள் சிலர் தங்களுடைய சொந்த முயற்சியால் சாதிக்கும் பொழுது, அது ஒரு 10-20 பெண்கள் அப்படி சாதிக்கும் பொழுது உலகம் முழுக்க உள்ள சமூகத்தின் கருத்தையே அது மாற்றுது. அப்ப இன்னைக்கு பெரிய, அதாவது ஆண் பெண் குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன நம்ம எடுத்துக்கிட்ட அந்த விஷயம், அந்த வேறுபாடு, அந்த வித்தியாசம் வேகமாக குறைந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைனாலும் எல்லாம் ஒண்ணுதான், குழந்தை தான் என்கிற கருத்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிலைமை அதுதான் நம்ம அப்படி பார்க்கிறோம். இது ஒரு நல்ல வளர்ச்சி. சமூகம் பல விஷயங்கள்ல நல்லா தான் வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம நம்பிக்கை இழப்பதற்கோ அதைரியப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. அந்த நல்ல வளர்ச்சிகள்ல இது ஒன்று. எந்த குழந்தையா இருந்தாலும் குழந்தை அது நன்றாக வளரணும், நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெரிய சிந்தனையாக இருக்குது. அது நல்ல வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நம்ம பாராட்ட வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய வளர்ச்சி தான்.